ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு காலேஜ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு காலேஜ்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ரேங்கிங்ல இருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, இதை தாண்டி இந்த ரெண்டு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, லொகேஷன் நம்ம எப்படி பஸ் வர மாதிரி வரணும் அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருக்காங்க, NACல A++ கிரேட் வச்சிருக்காங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருக்கு, ஏஐசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க. பட் NACல பாத்தீங்கன்னா A கிரேட் தான் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ரெண்டு காலேஜ் கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2613. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்ன கவுன்சிலிங் கோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2628. ஸோ இதையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததான் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 UG கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான பல வகையான கோர்ஸ் இவங்களும் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 350+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 135+ கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டாப் லெவல் கம்பெனிஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, TCS, விப்ரோ, காக்னிசன், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ரெண்டு காலேஜஸ்க்கும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாம ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 4.5 lakhs per annum வரைக்கும் ஆவரேஜ் பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி சும்மா 135+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜ் வர லொகேஷன் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ் வரலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோட்ல கேஎஸ்ஆர் கல்வி நகர் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ நீங்க திருச்செங்கோட்ல இருந்து ஈரோடு பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ்ல இறங்கிக்கலாம். ஸோ இதே சேலத்துல இருந்து வரீங்க அப்படின்னாலும் திருச்செங்கோடு வந்து திருச்செங்கோட்டு ஈரோடு பஸ் ஏறிக்கலாம். நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னாலும் நாமக்கல் டு திருச்செங்கோடு வந்து திருச்செங்கோட்ல இருந்து ஈரோடு பஸ் ஏறி நீங்க காலேஜ்ல இறங்கிக்கலாம். இதே ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல இறங்க முடியும். கரூர்ல இருந்து வரீங்கனாலுமே சேம் திருச்செங்கோடு நீங்க வந்துட்டு திருச்செங்கோட்ல இருந்து ஈரோடு பஸ் ஏறி இந்த காலேஜ் நீங்க வர முடியும். இதே பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாச்சல் அப்படிங்கிற லொகேஷன்ல பில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்க போடும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு ராசிபுரம், ராசிபுரம் டு நாமக்கல் பஸ் ஏறிங்க அப்படின்னா பாச்சல் ஸ்டாப்ல இறங்கிக்க முடியும். இதே நீங்க திருச்செங்கோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா திருச்செங்கோடு டு ராசிபுரம், ராசிபுரம் டு நாமக்கல் பஸ் ஏறினீங்க அப்படின்னா பாச்சல் லொகேஷன் இறங்கிக்க முடியும். இதே நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு ராசிபுரம் பஸ் ஏறினீங்க அப்படின்னா பாச்சல் லொகேஷன்ல இறங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ரெண்டு காலேஜ் பற்றி ஒரு மேஜரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிக்கும். இதை தாண்டி ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கனெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு 12th படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.